தமிழ்ச்சட்ட நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இதுவரைக்கும் எங்கள் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் தினம் போடுற பதிவு உங்களை வந்து அடையும். உங்களுக்கு எந்த டீட்டெயில் வேணாலும் நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கேட்கலாம். நாட் ஓன்லி சிவில் கிரிமினல், அதுக்கான ரிப்ளை உங்களுக்கு பண்ணுறோம். இன்னைக்கு வீடியோக்குள்ள போகலாம் வாங்க. இந்தியன் எவிடன்ஸ் ஆக்டில் செக்ஷன் 164 அண்ட் 165 என்ன சொல்லியிருக்காங்கன்றதை இன்றைக்கி நம்ம பார்க்கலாம். ஸோ இதுக்கு முந்தின வீடியோலாம் பார்க்கணும் நீங்கள் பிளேலிஸ்ட்டில் ஐஏ ஆக்ட்ன்ற ஃபோல்டரில் அதில் இருக்க வீடியோஸ் எல்லாமே நீங்கள் பார்க்கலாம். லாஸ்ட் வீடியோ நம்ம 162 அண்ட் 163 பற்றி பார்த்துருந்தோம். அதில் வந்து சம்மன் அந்த நோட்டீஸ் பேரில் யார் வந்து பவுண்ட் டு ப்ரொடியூஸ் த டாக்குமெண்ட், அந்த டாக்குமெண்ட்டோட முக்கியத்துவம் என்ன, எப்போ வந்து அதை கம்பல் பண்ணி அவங்க கேட்பாங்க, எப்போ வந்து அதை கம்பல்சரி ப்ரொடியூஸ் பண்ணணும், டாக்குமெண்ட்டை எப்போ டிரான்ஸ்லேஷன் பண்ணலாம் நீதிமன்றத்தோட லாங்குவேஜில் இல்லாத போது, அதே சமயத்தில் 163 செக்ஷனோட அந்த பர்டிகுலர் செக்ஷன் போத் சிவில் அண்ட் கிரிமினலுக்கு வந்து யூஸ் ஆகிற ஒரு செக்ஷன். இது எல்லாமே நம்ம பார்த்துருந்தோம். ஸோ இன்றைக்கி இந்த 164 அண்ட் 65ல பார்த்திங்கன்னா இப்போ வந்து நம்ம வரிசையாக பார்க்குறோம். ரெஃப்ரெஷ் மெமரி பார்த்தோம், டாக்குமெண்ட்டை கேட்கும்போது எப்போ கொடுக்கணும், அது கேட்காத போது எப்போ நம்ம வச்சுருக்கலாம், கவர்மெண்ட் ரெக்கார்டாக இருந்தால் என்ன பண்ணணும், அந்த ரெக்கார்டை வந்து வெரிஃபிகேஷன் தேவையா இல்லையா, இந்த மாதிரி நம்ம எல்லாம் பார்த்துட்ருக்கோம். இப்போ அதே வரிசையில் இந்த 164ல் வந்து பார்த்திங்கன்னா டாக்குமெண்ட்டை வந்து கேட்குறாங்க. யூஸிங் அண்ட் எவிடன்ஸ் ஆஃப் டாக்குமெண்ட் ப்ரொடக்ஷன் விச் வாஸ் ரெஃப்யூஸ்ட் ஆன் நோட்டீஸ். இப்போ 163 நோட்டீஸ் கொடுக்கும்போது அவர் வந்து பவுண்ட் டு ப்ரொடியூஸ்னு சொல்கிறோம். இப்போ ஒருத்தர் வந்து கேட்குறாரு, எதுக்காக நாங்கள் பவுண்ட் டு ப்ரொடியூஸ், அப்படி கொடுக்கலனா என்ன ஆகும், கொடுக்கலனா என்ன பண்ணுவாங்கன்ற மாதிரி ஒரு கொஷின் கேட்குறாங்க. இப்போ அதுக்கு ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா 164ல் ஒருவேளை நீதிமன்றத்தில் வந்து ஒரு பர்சன் ஒரு மாதிரி டைட்டில் டீடு இல்லஸ்ட்ரேஷனில் பார்த்தீங்கன்னா ஒரு டைட்டில் டீடு கோர்ட்டில் நீதிமன்றத்தில் வழக்கு போகுது. அப்போ ஏ வந்து பி கிட்ட தான் அந்த ஒரிஜினல் வந்து இருக்குது, அவர் வந்து சப்மிட் பண்ணணும் ஒரு ஆதாரமாக கேட்குறாரு. இவர்கிட்ட செகண்டரி எவிடன்ஸ் இருக்குது. ஸோ ப்ரைமரி அவர்கிட்ட தான் இருக்குது, என்கிட்ட திருடி வச்சுருக்காரு அப்படின்ற மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்கிறார். இப்போது நீதிமன்றத்தில் நோட்டீஸ் அனுப்புகிறாங்க பிக்கு. அவர் வந்து அந்த நோட்டீஸின் பேரில் ஹி ஹேஸ் டு பவுண்ட் டு ப்ரொடியூஸ் த டாக்குமெண்ட் இன் த கோர்ட். இப்போது அவர் என்கிட்ட அந்த தட் இஸ் வந்து அந்த ஒரிஜினல் டாக்குமெண்ட் அவர் சொன்ன மாதிரி எந்த டாக்குமெண்ட் என்கிட்ட இல்லைன்னு ஒரு வாக்குமூலம் கொடுக்குறாரு. இப்போ ஒரு வேளை இப்படி ஒரு ஸ்டேட்மெண்ட்டை கொடுத்ததுக்கப்புறம் இதில் ஒரு சின்ன டிஸ்அட்வான்டேஜ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இன்கேஸ் ஒரு ஃப்யூச்சரில் அந்த டாக்குமெண்ட் இப்போ என்கிட்ட இது இல்லவே இல்லை, நான் வாங்கவே இல்லைன்னு ஒரு பொய்யான வாக்குமூலத்தை கொடுத்துருக்காரு, இல்லை அது உண்மையான வாக்குமூலமோ, ஒருவேளை அந்த டாக்குமெண்ட் அவர்கிட்ட கிடச்சிருச்சு இருக்குது சொல்லி அவருக்கு தேவைப்படும் போது அதை கொண்டு வந்து நீதிமன்றத்தில் சப்மிட் பண்ணாங்கன்னா அதை நீதிமன்றம் ஏற்றுக்கொள்ளாது. பிகாஸ் அவர் வந்து இல்லைன்றது ஆல்ரெடி ஃபால்ஸ் எவிடன்ஸ் கொடுத்துருக்காரு. அவருக்கு தேவைப்படும் போது அதை கொண்டு வந்தால் அந்த எவிடன்ஸை வித்தவுட் பர்மிஷன் ஆஃப் கோர்ட் வந்து அதை அனுமதிக்காது. அதே சமயத்தில் இதில் இன்னொரு இல்லஸ்ட்ரேஷனும் பார்த்தீங்கன்னா, ஒரிஜினல் டாக்குமெண்ட் இப்போ பி வந்து ஒரிஜினல் டாக்குமெண்ட் இருக்குது, ஏ வந்து செகண்டரி வச்சுருக்காரு, பி கிட்ட தான் அது வேணும்னு சொல்கிறாரு. ஒருவேளை பிஏ வந்து அதை கான்ட்ரடிக்ட் பண்ணணும் ஃப்யூச்சரில் என்கிட்ட இருக்குது அப்படின்னு சொல்லி அதை நினச்சாலும் அதுவும் வந்து செய்ய முடியாது. ஏன்னா பிகாஸ் வந்து ஆல்ரெடி இவர் ரெஃப்யூஸ் பண்ணிட்டார் என்கிட்ட இல்லைன்னு சொல்லிட்டு. ஸோ அந்த கண்டிஷனை அகெயின் ப்ரீச் பண்ண முடியாது. அப்படி பண்ண அவர் சொன்னது வந்து ஃபால்ஸ் எவிடன்ஸ் ஆகிடும். அதே மாதிரி ஏவோட பர்மிஷன் இல்லாமல், கோர்ட்டில் நீதிமன்றத்தோட பர்மிஷன் இல்லாமல் அந்த டாக்குமெண்ட்டை அவரை திரும்ப சப்மிட் பண்ண முடியாது. ஸோ நோட்டீஸை அவாய்ட் பண்ணால், அதாவது தன்கிட்ட அந்த டாக்குமெண்ட் இருக்குது, ஒரு ஃபால்ஸ் ஸ்டேட்மெண்ட்டாக நம்ம அதுலேருந்து தப்பிக்கிறதுக்காக ஒரு பொய்யாக அதை வந்து மறைக்கணும்னு பார்த்தா திரும்பவும் அதை உண்மையாக பண்ண முடியாது. அப்படி பண்ணால் அந்த ஃபால்ஸாக ஸ்டேட்மெண்ட் சொன்னதுக்கான தண்டனை அவருக்கு கிடைக்கும். ஸோ இதுதான் வந்து ஒரு காம்ப்ளிகேட்டட் சுச்சுவேஷனில் அந்த தப்பான ஆவணம், தட் இஸ் ஆவணத்தை ப்ரொடியூஸ் பண்ணாத போது இந்த சுச்சுவேஷன் நடக்கும். இதுதான் 164ல் வந்து சொல்லியிருக்காங்க. 165ல் பார்த்தீங்கன்னா ஜட்ஜஸோட பவர்ஸ். அப்போது இப்போ நம்ம லீடிங் கொஷின்ஸ்லாம் பற்றி நம்ம பார்த்துருக்கோம். அதே சமயத்தில் எப்போ வந்து அதை கேட்கலாம், அதே மாதிரி ஒவ்வொரு ரீக்ராஸ், ரீஎக்ஸாமினேஷன், ரீகால் ஆஃப் விட்னஸ், இந்த மாதிரி சூழ்நிலைகளில் அந்த ஆஸ்பர் 165 ஜட்ஜுக்கு என்னென்னலாம் பவர் இருக்குது, எதெல்லாம் செய்யலாம், யாரெல்லாம் கொஷின் கேட்கலாம், இந்த மாதிரி. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் அவர் வந்து என்ன கொஷின் கேட்கலாம், என்ன வந்து ஃபார்ம்ஸ் கேட்கலாம், என்ன டைமில் எந்த கேஸை எப்போ வந்து தள்ளி வைக்கலாம், எப்போ வந்து விட்னஸ் எக்ஸாமினேஷன் பண்ணலாம், அதாவது பார்ட்டி சைடை எப்போ வந்து கொஷின் பண்ணலாம், அவங்ககிட்ட என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் கேட்கலாம், அந்த ஃபேக்ட்டுக்கு ரிலவெண்ட் இர்ரிலவெண்ட் எதுன்றதை பிரித்து பார்த்து எதுக்கு கேஸுக்கு தேவையோ அதற்கு ஏற்ற மாதிரியான அந்த விஷயத்தை வந்து பண்ணுறதுக்கும், எந்தவித ஆர்டர், எனி ஆர்டர், த ப்ரொடக்ஷன் ஆஃப் எனி டாக்குமெண்ட் ஆர் திங்ஸ், அதே மாதிரி இப்போ நம்ம நிறைய செக்ஷனில் பார்த்துட்டு இருக்க மாதிரி எந்த எவிடன்ஸும் நீதிமன்றத்துக்கு கொண்டு வர்றது, அதை அனுமதிக்கிறது, அட்மிசபிள் ஆர் நாட் அட்மிசபிள்,
எய்தர் பார்ட்டிஸ் ஏஜென்ட் ஆர் யாராக இருந்தாலும் சரி அவர்களை வந்து கொஷின் பண்ணுறது, எனி அப்ஜெக்ட், அதாவது கொஷின் கேட்டாலும் சரி இல்லை ஆர்டர் பாஸ் பண்ணாலும் சரி, எனி அப்ஜெக்ஷன் வந்து அவர் தெரிவிக்கிறது, வித்தவுட் லீவ் ஆஃப் த கோர்ட் கிராஸ் எக்ஸாமினேஷன், விட்னஸ் ஆன்சர் பண்ணுறது, ரிப்ளே, அந்த ரிப்ளைக்கான ஆன்சர். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாத்துலேயுமே நீதிபதி அவர்கள் தலையிட்டு அதில் இருக்கிறது எல்லாமே பண்ணுறதுக்கு அவருக்கு பர்மிஷன் இருக்குது. இதுதான் ஜட்ஜஸோட பவர். அதுக்கான டீட்டெயில்ஸ் வந்து இந்த 165ல் கொடுத்துருக்காங்க. மேலும் இதில் ஒரு ப்ரொவைடர் வந்து பார்த்திங்கன்னா இந்த விஷயங்கள் எல்லாமே செய்யும்போது தட் ஷுட் பி அ ரெலவெண்ட் டு த கேஸ். இது வந்து எல்லாருக்குமே வந்து ஒரு காமனான ஒரு விஷயம் தான். இப்போ அட்வொகேட்டே எடுத்தாலும் அட்வர்ஸ் பார்ட்டியாக இருந்தாலும் சரி இல்லை ப்ராசிக்யூஷன் சைடில் இருந்தாலும் சரி, ஒரு விஷயத்தை நம்ம வாதுரை செய்யும்போது அது வந்து அந்த கேஸுக்கு சம்மந்தம் இருக்கா இல்லையான்றது ரொம்ப முக்கியம். இர்ரிலவெண்ட்டான கொஷினை பேசும்போது ஜட்ஜே வந்து அதை வந்து இட்ஸ் இர்ரிலவெண்ட் டு த கேஸ் சொல்லிவிட்டு அதை வந்து ஸ்டாப் பண்ணிவிடுவார். இதே போல் தான் அந்த நீதிமன்றத்தில் ஜட்ஜ் அவர்களுக்கும் அந்த பவர்ஸ்லேயும் வந்து எவ்ரி திங் ஷுட் பி வித்தின் த சர்க்கம்ஸ்டன்ஸ் ஆஃப் த ஃபேக்ட் விச் ரிலவெண்ட் டு த கேஸ் அப்படின்றது தான் இதில் வந்து முக்கியமாக சொல்லியிருக்காங்க. ஆல்சோ வந்து இந்த வந்து எதெல்லாம் பவுண்ட் டு டூ, ஷல் நாட் டு டூ அண்ட் ஷல் டு டூ அப்படின்னா, ஜட்ஜி வந்து எதெல்லாம் வந்து அவர் வந்து செஞ்சே ஆகணும், அதை வந்து செய்யறதுக்கு அவர் உரிமை பெற்றிருக்காரோ அது எல்லாமே அவருக்கு செய்யறதுக்கு உண்டு. நாட் டு டூ அப்படின்னு சொன்னால் irrelevant to the fact or to the situation of the current and then circumstance of the case, அது தேவையில்லாதன போது அதை வந்து கவனத்தில் எடுத்துக்காமல் நீதிமன்றத்து பார்வையில் வராமல் கூட அதை வந்து கொண்டு போகலாம். ஸோ இது வந்து இந்த ப்ரொவைடர்ஸில் இது எல்லாமே கவர் பண்ணியிருக்காங்க. ஸோ டோட்டலாக 165ல் நம்ம கம்ப்ளீட் ஜட்ஜஸோட பவர் பார்த்தோம். எதெல்லாம் கேள்வி கேட்கலாம், எதெல்லாம் ஆர்டர் பண்ணலாம், வித் த கேஸ் எதெல்லாம் இன்க்ளூட் பண்ணலாம், எதெல்லாம் அப்ஜெக்ஷன் பண்ணலாம், ஸோ எதெல்லாம் வந்து அவர் லீவ் ஆர் வித்தவுட் லீவ் ஆர் பிட்டிஷன் ஆன்சர் ரிப்ளை, இது எல்லாமே வந்து பண்ணக்கூடியது இந்த 165ல் கொடுத்துருக்காங்க. ஆல்மோஸ்ட் இதை நம்ம கவர் பண்ணியிருக்கோம். ஸோ நான் கொடுத்துருக்க இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். வேறு எந்த தகவல் வேணாலும் நீங்கள் கமெண்ட் செக்ஷன் கேட்கலாம். நாட் ஓன்லி சிவில் கிரிமினல், அதுக்கான ரிப்ளை உங்களுக்கு பண்ணுறோம். அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.